ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஆர்ட் யுனைடெட் ஸ்டுடியோஸ். இன்றைக்கி நாம் என்ன பார்க்கலான்னா, டைப்ஸ் ஆஃப் ஹவுசஸ், அப்புறம் ட்ரீஸ், இதெல்லாம் எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஹட் மாதிரி வரைகிறோம். ஜஸ்ட் ஒரு ஹட்டு. ஜஸ்ட் ஷேடோ பண்ணிக்கலாம். அப்படி இந்த ஹட்டு மேலே வந்துட்டு இந்த கூரை இருக்கா மாதிரியா பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ஹட் வரையலாம். ஸோ இங்கேருந்து அப்படியே வழி இருக்க மாதிரி, அப்புறம் நம்ம பக்கத்தில் மரம் செடி அப்படியெல்லாம் போடலாம். வேறு மாதிரி ஒரு ஹவுஸ் போடுறதுனா எப்படி போட முடியும் பார்க்கலாம். அது இது டிஃப்ரெண்ட். பார்த்தீங்கன்னா அப்படி போடலாம். ஸோ இதெல்லாம் நம்ம இதுக்கு வழி அந்த பக்கம் வைக்கலாம், இப்படி வைக்கலாம். ஓகே, அப்படி. இது வந்து இந்த வீடும் இப்படி இல்லையா, வீட்டுக்கெல்லாம் மாடம் சொல்லுவாங்க, அது மாதிரி இருக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து இந்த துணை உட்காரத்துக்கு ஒரு துணை போடுவாங்க, அது இருக்கலாம். அந்த மாதிரி போடலாம். இது இப்படி வரையலாம். ஸோ இது ஸ்டெப்ஸ் மாதிரி போட்டு இங்கேருந்து வெளியே வர மாதிரி நம்ம வழி போடலாம். ஒரு கைண்ட் ஆஃப் ஹவுஸ். டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் ஹவுஸ்லாம் போட முடியும். இங்கே ஒரு சின்னதாக ஒரு ஹட்டு இப்படி போடலாம். ஜஸ்ட் ஒரு ரவுண்டை இப்படி போடுறது, லைக் திஸ் போட்டால் அவ்வளோதான். ஒரு ஸ்மால் ஹட் இப்படி ஒரு ரொம்ப அழகாக இருக்கும், பியூட்டிஃபுல். ஸோ இதுக்கு அதுக்கப்புறம் நம்ம சைடில் டெக்கரேஷன்ஸ் என்னென்னா ட்ரீஸ் வரையலாம், ஒரு கேட் வரையலாம், எல்லாம் நடந்து போயிட்டுருக்க மாதிரி அது மாதிரி சீனரிஸுள்ள
வேறு ஒரு மாதிரி வீடு ஒரு மாதிரியும் ஸோ இந்த மாதிரி வீடு வரையலாம். வீடு வரைகிறதுன்னா அது சொல்ல பாருங்க. ரைட், அப்புறம்
ஸோ கீழே லைட்டாக கொஞ்சம் புல் இது மாதிரி லைட்டாக ஸ்டோன்ஸு அந்த மாதிரி இருக்கிற மாதிரிலாம் வரைஞ்சா இன்னும் கொஞ்சம் ரியலாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரீஸ் வரையலாம். ட்ரீலேயே வந்து டிஃப்ரெண்ட் ட்ரீஸை வரைய முடியும். சரிங்களா, இங்கே வேறு ஒரு ட்ரீஸ் வரைகிறேன் பாருங்களேன். ஊசிலை மரம் சொல்லுவாங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் அதோட டென்சிட்டி இந்த லீஃப் வந்து நம்ம வரையலாம். அதுக்கு வரைய சொல்கிறேன். இந்த ஊசியிலை மரம் சரிங்களா, இந்த மாதிரி வரையலாம். சரிங்களா, இந்த மாதிரி மரம் வரையலாம். வேறு என்ன மரம்? கொஞ்சம் ஒரு கோகனட் ட்ரீ அந்த மாதிரி வரைகிறதுக்கும் சொல்கிறேன். ஒரு ஜஸ்ட் கோகனட் ட்ரீ இதை ஒவ்வொரு இதுவாக அந்த கோகனட் ட்ரீயோட இந்த லீஃப் இப்படி போடணும். சரி, இன்னும் கூட ரொம்ப சிம்பிளாக மரத்தை வரைகிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன்.
மாதிரி சிம்பிளாக ஒரு கார்ட்டூனிக் மரம் வரைய முடியும். ஓகே, இந்த மாதிரி மரத்தை வரையலாம். இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்லலாமா? ஓகே ஓகே. ஒரு பெரியவர், அவர் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து வெத்தலை பாக்கு போடுவார். டெய்லி 3 வேளைக்கும் டெய்லி 3 வேளையும் வெத்தலை பாக்கு போடுவார். காலையில், மத்தியானம், நைட்டு அப்படின்னு. ஸோ அப்படி போட்டுட்ருக்கும்போது அவர் எப்போவுமே காலையில் சாப்பிட்டு முடிச்சுட்டு, டிஃபன் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெத்தலை பெட்டி, அந்த வெத்தலை பெட்டி வச்சுருப்பாங்க இல்லையா பெரியவங்க அப்போல்லாம், அதை வந்து திறக்கிறாரு. ஸோ அதில் என்னென்னா அந்த வெத்தலை இருக்கும் இல்லையா. ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஒரு வெத்தலை வச்சுருக்காரு. அதில் மேலே இருக்கிற ஸோ ஒரு ஒரு 3 வெத்தலை வாடி போயிருக்கு. 3 வெத்தலை வாடி போயிருக்கு. ஸோ அந்த வாடி போன வெத்தலையை அச்சோ வாடி போயிருக்கே அப்படின்ட்டு ஒரு 3 வெத்தலை வாடி இருக்குது. மீதியெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அந்த 3 வெத்தலை என்ன பண்ணுறாரு, சச்சா வாடி போயிருக்க, இதை இன்னும் எடுத்து வச்சா வீணாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 வெத்தலையை அவர் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கிறாரு. மீதி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத அது இருக்கட்டும், நம்ம மத்தியானமே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்குவார். இந்த 3 வெத்தலை வாடி போன வெத்தலையை போடுவார். அது போட்டு முடிச்சுட்டு அப்புறம் மத்தியானம் ஆகிடும், சாப்பிட்ருவார். சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் ஒரு மத்தியானம் வெத்தலை போடுவார். மத்தியானம் வெத்தலை போட்டுக்கு இந்த வெத்தலை பாக்ஸ் திறக்கும்போது அந்த வெத்தலை பாக்ஸில் என்னென்னா காலையில் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு பார்த்தீங்களா, அதில் இருந்து இன்னொரு 3 வெத்தலை வந்துட்டு வாடி போயிருக்கும். அச்சோ இந்த 3 வெத்தலை வாடி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த 3 வெத்தலையை இப்போ போட்டுக்கலாம், இன்னொரு வீணாக போயிடும் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 வெத்தலையை போட்டுக்கிட்டு மீதி ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்கிற வெத்தலையை வந்து மறுபடியும் பாக்ஸில் மூடி வச்சுருவார். அதே போல் மறுபடியும் நைட்டுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக போடலான்னு நினச்சிக்குவார். அப்புறம் நைட்டு வந்து மறுபடியும் இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் ஒரு 3 வெத்தலை ஆல்ரெடி நல்லா இருந்த வெத்தலை வாடி போயிருக்கும். அந்த வெத்தலையை அவர் ஐயோ இப்போ வாடி கிடக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாடி போன வெத்தலையை அவர் போடுவார். ஸோ இப்படியே அவரோட வெத்தலை போடுற வேலை, அவர் ஃப்ரெஷ்ஷான வெத்தலை அவர் போடவே முடியாது. அந்த ஒரு அவருடைய அந்த இது பண்ணக்கூடாது, அந்த வெத்தலை வீணாக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினைப்பார். அதனால் ஒவ்வொரு வேலையும் அவர் என்ன பண்ணுவார், அந்த வாடி போன வெத்தலை மட்டும்தான் சாப்பிட்டுட்டு இருப்பார். நல்ல வெத்தலையை எடுத்து வைப்பார். அந்த நல்ல வெத்தலை அடுத்த வேலையில் அது கேட்டு வாடி போயிருக்கும். மறுபடியும் அந்த வாடி போன வெத்தலை போடுவார். இதில் என்ன வரும்னா ஒன்றும் இல்லை, அந்த 3 வெத்தலையை தூக்கி எறிஞ்சிட்டா ஃப்ரெஷ்ஷான வெத்தலையை அவர் போடலாம் இல்லையா. அவர் ஜன்மத்துக்கும் நல்ல வெத்தலையே போடலை. ஸோ அவர் இப்படியே தான் அவரோட நிலமை போயிட்டு இருக்குது. இதில் என்ன சொல்ல வரோம்னா, ஜஸ்ட் ஒரு 3 வெத்தலையை தூக்கி எறிஞ்சிட்டா அடுத்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல, இந்த நல்ல வெத்தலையே போடலாமில்ல. இது என்ன சொல்ல முடியும், நம்ம ஒரு அவருக்கான என்ன சொல்லலாம், ஒரு கஞ்சத்தனம்னு கூட சொல்லலாம். என்னென்னா ஜஸ்ட் ஒரு 3 வெத்தலையை தூக்கி எறிஞ்சிட்டோம்னாக்கா அது ஃப்ரெஷ்ஷான வெத்தலையை போடலாமில்ல இல்லையா. அப்போது நீங்கள் வாங்கி வைக்கிற வெத்தலையில் அந்த 3 வெத்தலையை தூக்கி எறிஞ்சிட்டு மீதியை போடும்போது ஃப்ரெஷ்ஷான வெத்தலையை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்க முடியும். இதே போல் தான் இந்த ஃப்ரிட்ஜில் வந்துட்டு இந்த வேலையை பார்ப்பாங்க. ஃப்ரிட்ஜில் வந்து காய் நிறைய அடுக்கி வச்சுருப்பாங்க. வாங்கிட்டு வந்து நிறைய காயெல்லாம் வாங்கி வைப்பாங்க. இந்த ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணால் அதில் எது வாடி போயிருக்கோதோ அதை தான் எடுத்து சமைப்பாங்க. நல்லா இருக்கிறத இருக்கட்டும்னு எடுத்து வைப்பாங்க. அந்த நல்லா இருக்கிறது வாடி போன பிறகு அதை சமைப்பாங்க. ஸோ ஜென்மத்துக்கு அவங்க ஃப்ரெஷ்ஷான காய்கறி எடுத்து சமைக்கவே மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்து எல்லாரும் பண்ணுற ஒரு சின்ன மிஸ்டேக் தான் அது. அதை ஒரு சைக்கிள் கொஞ்சம் முன்னாடியே நம்ம எடுத்துட்டோம்னாக்கா அது ஃப்ரெஷ்ஷாக எடுத்து சாப்பிட்லாம். ஒரு வேளை வாடி போனதை தூக்கி விட்டுட்டு மீதியை ஃப்ரெஷ்ஷாகவும் நம்ம சாப்பிட முடியும். அதுவும் இல்லை. அதாவது இதே போல் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு BMW ஒரு கார் ஒன்று வச்சுருக்காரு. நம்ம ஒரு பெரிய பணக்காரரை ஒரு BMW கார் சூப்பராக இருக்கும் இல்லையா. ஸோ
சூப்பர் காரு. அந்த காருக்கு ஒரு டிரைவர் இருப்பார், சரிங்களா? அந்த டிரைவர் இவர் எப்போவுமே காரில் உட்காந்துட்டு தான் போவார். அந்த கோடிக்கணக்கில் கொடுத்து வாங்கின அந்த காரை இவர் ஒரு நாளும் ஓட்டுனதே கிடையாது. யார்? அந்த அந்த முதலாளி அந்த காரை ஓட்டுனதே கிடையாது. அந்த டிரைவர், அந்த கோடிக்கணக்கில் பணம் கொடுத்து வாங்கின அந்த காரை அந்த டிரைவர் தான் ஓட்டுவான். அதோட ஸ்மூத்னஸ், அந்த வண்டி எப்படி போகும், அதெல்லாம் ஓட்டுறதே ஒரு ஆசை தானே. அதை அந்த டிரைவர் அனுபவிப்பான், சரியா? இவர் கோடிக்கணக்கில் கொடுத்து வாங்கினார்ல, அதை அவர் ஓட்டியும் பணக்க மாட்டார். அவரோட வேலை என்ன தெரியுங்களா? காலையில் 10 மணிக்கு வருவார், வண்டியில் ஏறுவார். வண்டியில் ஏறி ஆஃபீஸ் போகிறதுக்கு 15 மினிட்ஸ் ஆகும். அங்கே இறங்குவார், அப்படியே போயிடுவார். இந்த காரில் நம்மளால் டிரைவர் இருக்கான் பார்த்துங்க, ஃபுல் டைம் ஏசியை போட்டுட்டு காலை தூக்கி எங்கே இந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு டோர் மேலே வச்சுக்கிட்டு ஜாலியாக உள்ளே பாட்டு போட்டுட்டு அப்படியே ஹாயாக படுத்துக்கிட்டு பாட்டு கேட்டுட்டு இருப்பான். உண்மையாலுமே இந்த காரை அனுபவிக்கிறது இந்த டிரைவர் தான், இல்லையா? ஏன்னா அவன் வர அந்த 10 மணி நேரமே எவ்வளோ இல்லை, ஏறக்குறைய அந்த 10 மணி நேரமும் அந்த காரை அவன் தான் அனுபவிக்கிறான். நம்மளால் யூஸ் பண்ணுறது போகும்போது ஒரு 15 மினிட்ஸு, வரும்போது ஒரு 15 மினிட்ஸு. ஒரு நாளைக்கு அவர் ஒரு ½ தான் இந்த காரில் உட்காந்துருப்பார். அதுவும் வேறு எதுவும் கிடையாது. ஆனால் நம்மால் இதில் இருக்கிற பாட்டை போட்டு கேட்பா, ஏசி போட்டுக்குவா, காலை தூக்கி மேலே வச்சுக்குவான், என்ன பெரிய BMW அப்படின்ற மாதிரி அவனுக்கு இருக்கும். ஸோ இதில் இருக்கிற நல்ல ஒரு சந்தோஷத்தையுமே அனுபவிக்கிறது நம்ம ஆளாக தான் இருப்பார். இவ்வளோ காசு கொடுத்து வாங்கினால அவர் அனுபவிக்கவே மாட்டார். ஸோ இப்படி தான் நிறைய விஷயங்களை நம்ம அனுபவிக்காமையே விட்டுருவோம். நல்ல விஷயங்கள் இருக்கும், நிறைய விஷயங்களை நம்ம அனுபவிக்க மாட்டோம். ஸோ இந்த கதை எதுக்குன்னா, நம்ம எங்கே எதை அனுபவிக்கணுமோ ரசிக்கணுமோ அதை அந்தந்த இடத்துல அதை அனுபவிச்சிடணும். தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பருவத்தை பயிர் செய். ஸோ கரெக்டான நேரத்தில் பயிர் செய்தா விளைச்சல் சிறப்பாக இருக்கும். சரியான நேரத்தில் முடிவெடுத்தால் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். சரி, வேறு என்ன வரைஞ்சி பார்க்கலாமா? ரொம்ப ஈஸியாக மரம் வரைகிறது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி பெண்ட் பண்ணி போட்டிங்கன்னா அழகாக இருக்கும் மரம். இல்லை போய் கலர் அடிச்சிட்டா அழகாக இருக்கும், சரிங்களா? அதே போல் ஈஸியாக வீடு வரைகிறதுக்கான நோட். ஸோ இது ஹட். ஓகே, ஈஸியாக இதுக்குள்ளே கலர் அடிக்கலாம், நல்லாயிருக்கும். ஓகே, வேறு டைப்பில் வீடு வரையணும்னா பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வாரம்
வேறு ஒரு கிளாஸில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.